அதிமுகவிடம் கெஞ்சினாரா அமித்ஷா? நள்ளிரவு 2 மணி வரை பேசியும் ஒப்புக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி. கூட்டணிக்கு வரவில்லை என்றால் கடும் விளைவுகளை அதிமுக சந்திக்கும் பாஜக. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைந்த நாளிலிருந்து பாஜக அதிமுக செய்திகளை பிரிக்க முடியாத அளவிற்கு நெருக்கமாக இருந்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக 4 வருடங்கள் நீடிக்க பாஜகவின் தயவு தேவை இருந்ததால் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி இயல்பாக அமைந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டே அவ்வளவு இயல்பாக கூட்டணி அமையவில்லை. பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பல நாட்கள் நீடித்தன. அப்படி ஒரு நாளில் பாஜக அதிமுக இடையே நடந்த உரையாடல்களைத்தான் ஓ பன்னீர்செல்வம் தற்போது மேடையில் பேசியுள்ளார். என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுறார். இப்ப பிரிஞ்சிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்து அதிமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஒரு பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது. ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டியிட்டா உறுதியா நம்ம தேர்தலை பேஸ் பண்ண முடியும், எதிர்த்து பேஸ் பண்ண முடியும்னு சொன்னார். இவர் அதெல்லாம் முடியாது, சின்னம்மாவை இங்கு சேர்க்க முடியாது, டிடிவி சேர்க்க முடியாது. ஒரு 20 தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வர தொகுதியில் ஒரு 20 தொகுதி சேர்த்து கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க பேச வேணாம் அப்படின்னு. அதையும் உள்ள முடியாது, தர முடியாது. 15 தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டாரு, அதையும் தர முடியாது. 12 தொகுதினால அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல அதையும் தர முடியாது. 10 தொகுதி கொடுக்கலாமா, இல்ல. சரி ரைட், நீங்க தொகுதி கொடுக்க வேணாம்ட்டீங்க, ரைட்டு, நீங்களே நின்னுக்குங்க. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார், வேட்பாளர் போட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை நான் அவரிடம் பேசி உங்களுக்கு வாங்கி தர்றேன். அவர் சொல்ற ஒரு 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கலாமான்னு அமித்ஷா சார் கேட்டார். இல்ல அதெல்லாம் நான் உறுதி சொல்ல முடியாது. இவர் இப்பதான் பாவம் ஜெயிச்சு முதலமைச்சர் இருக்கும் மாதிரி தலைக்கணம் தலைக்கேறி அவர் உடனே இந்த பதில சொன்ன உடனே எந்திரிச்சு டெல்லி கிளம்பிட்டார். சார்ட்டர் இத்தனை மணிக்கு, மணி 2 மணி இரவு. இதுதான் அதாவது பதவி பெற்று யாரு உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா? அம்மா 2 தடவை எனக்கு கொடுத்தாங்க. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவைத்தான் பாஜகவின் அமித்ஷா விரும்பினார் என்றும், பாஜகவிற்கு ஒதுக்கும் இடங்களில் உள் ஒதுக்கீடாக டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்றும் பாஜக திட்டம் போட்டதாகவும் கூறுகிறார் ஓ பன்னீர்செல்வம். அமித்ஷா எவ்வளவு பேசியும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும், நள்ளிரவு 2 மணி வரை பேசி பார்த்த அமித்ஷா அதன் பிறகு சர்ச்சை கோபத்துடன் டெல்லி கிளம்பி சென்றதாகவும் குறிப்பிடுகிறார் ஓ பன்னீர்செல்வம். அத்தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததுடன் சமீபத்தில் பாஜக உடனான கூட்டணி உறவையும் முறித்துக் கொண்டது. ஊழல் வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ள அதிமுக மாஜி அமைச்சர்களும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என பாஜகவின் மூத்த தலைவர்களும் கூட்டணி வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் தற்பொழுது வரை இருந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் பாஜகவின் மூத்த தலைவரான பேராசிரியர் ராமசீனிவாசன் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அதில் அதிமுக கூட்டணி மீண்டும் ஏற்பட வேண்டும் என்றுதான் பாஜகவினர் விரும்புவதாகவும், அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் அதற்கு உரிய விலையை அதிமுக கொடுக்க நேரிடும் என்றும் வெளிப்படையாகவே எச்சரித்துள்ளார். பாஜகவின் மூத்த தலைவர் வெளிப்படையாக விடும் எச்சரிக்கையும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஒப்புதல் வாக்குமூலமும் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி மீதான பார்வையை அதிகரிக்க செய்துள்ளதாக விமர்சிக்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்.